அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பதிவில் நாம் பார்த்த செய்திகள் ஓய்தல் ஒளி ஔடதம் குறை கற்றது ஒழுகு எனும் வரிகளுக்கான விளக்கங்களை தெளிவாக கண்டோம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது காலம் வழியே. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இது பழமையான மொழி. இந்த பழமையான பொன்மொழிக்கு ஏற்ப காலத்தை ஒரு பொழுதும் வீணடிக்கக்கூடாது. ஏனெனில் காலமும் நேரமும் எவர் ஒருவருக்காகவும் காத்திருக்காது. சென்ற உலகத்தில் எதை வேண்டுமானாலும் மீட்டுவிடலாம், ஆனால் சென்ற நேரத்தை யாராலும் மீட்டெடுக்க முடியாது. இது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். ஆக எந்த ஒரு சூழலிலும் காலத்தை வீணடிக்கக்கூடாது. நமக்கு கிடைத்த பொன்னான நேரத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளும்போது நம் வாழ்வில் அடுத்த நிலையை எளிதாக அடைய முடியும். இதனை உணர்த்தும் வகையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் காலம் அழியல் எனும் இரண்டு சொற்களின் வழி மனிதர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் நேரத்தின் அவசியத்தை உணர்த்தியுள்ளதை நம்மால் உணர முடிகிறது. அடுத்தபடியாக கிளைப்பழ தாங்கேல் எனும் வரியை குறிப்பிட்டுள்ளார். கிளைப்பழ தாங்கேல் எனும் வழியின் வழி எத்தனை கிளை ஆலம் மரமாக இருந்தாலும் தாங்கக்கூடிய அளவிற்கு மட்டுமே அதில் உள்ள கிளைகள் இருக்கும். இதனை ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் வழி ஒரு சிறிய கதை மூலம் விளக்கலாம். ஒரு குடும்பம் என்று நோக்கும்போது ஒரு அம்மா, அப்பா, குழந்தைகள் என்பது இன்றைய சூழலில் அமைந்துள்ள குடும்ப அமைப்பு. இதில் அப்பா அனைத்து பொறுப்புகளையும் சுமக்கிறார் என்பதற்காக அவரிடமே அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைப்பது தவறான விஷயமாகும். ஏனெனில் சுமைகள் ஓரளவிற்கு மட்டுமே அவரால் தாங்க முடியும். வளர்ந்த குழந்தைகளாகிய நாம் அவரின் சுமையை ஏற்றுக்கொள்வது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும். ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருவரிடமும் இந்த புரிதல் இருக்கும்போது அந்த குடும்பம் மதிப்புமிக்க குடும்பமாக சமூகத்தில் அறியப்படுகிறது. உயர்ந்த பருத்த மரமாக இருந்தாலும் தாங்கக்கூடிய அளவிற்கு மட்டுமே கிளைகளை தாங்கும். கிளைகள் அதிகமானால் ஒரு காற்றினாலோ இல்லது ஏதோ ஒரு அசைவினாலோ அதன் கிளைகள் முறிந்து ஒடிந்துவிடும். இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கிளைப்பழ தாங்கேல் எந்த அளவிற்கு ஒரு மனிதனால் சுமைகளை தாங்க முடியுமோ அந்த அளவிற்கு மட்டுமே சுமைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமாக மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் எனும் கூற்றுக்கு ஏற்ப ஒருவரால் எத்தனை சுமைகளை சுமக்க முடியுமோ அதனை மட்டுமே அவரால் சுமக்க முடியும். அதற்கு மேல் சுமக்கும்போது அதனால் பல சிக்கல்கள் ஏற்படும். இதனை ஆசிரியர் கிளைப்பழ தாங்கேல் எனும் வரிகளின் வழி உணர்த்தியுள்ளதை காண முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக கீழோர்க்கு அஞ்சேல் எனும் வரிகளின் வழி அடுத்த விழுமியத்தை உணர்த்துகிறார். அதாவது சமுதாயத்தில் கீழான எண்ணம் கொண்டோரிடம் நாம் பழக நேரிடும் போது பயம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் ஒருவரது பயம் அவர்களின் பலவீனத்தை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கீழோரிடமும் நம்மை அடிமைப்படுத்திவிடும் செயலை செய்துவிடுகிறது. ஆகவே எந்த ஒரு சூழலிலும் பயம் கொள்ளாது அவர்களிடம் எதிர்த்து நிற்க வேண்டும். கீழோருக்கு அஞ்சேல், அதாவது கீழான எண்ணம் கொண்டோரிடம். கீழான எண்ணங்கள் என்று நோக்கும்போது பொய், களவு, திருட்டு, வஞ்சகம் இத்தகைய கீழான எண்ணம் கொண்ட ஒருவரிடம் பழகும்போது எப்போதும் நம்மை பாதுகாத்து கொள்ளும் அளவிற்கு நாம் நமது புத்திகளை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லை அவர்களுக்கு அஞ்ச வேண்டிய சூழல் ஏற்படும். அத்தகைய சூழல் ஏற்படாது நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். அதற்கு பயம் கொள்ளாமல் இருப்பது அவசியமான ஒன்றாகும். ஆகவே பயத்தை கைவிட்டு அவர்களிடம் பழகாமல் இருப்பது மிக சிறந்த செயல் என்பதை ஆசிரியர் கீழோர்க்கு அஞ்சேல் எனும் வரி உணர்த்துவதை காண முடிகிறது. இந்த பதிவின் வழி கிளைப்பழ தாங்கேல், கீழோர்க்கு அஞ்சேல் எனும் இரண்டு வரிகளுக்கான விளக்கங்களை தெளிவாக காண முடிகிறது. தாங்கக்கூடிய கிளையாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அது முறிந்துவிடும் என்பதனையும், கீழோருக்கு அஞ்சேல் அதாவது சமுதாயத்தில் கீழான எண்ணம் கொண்டோரிடம் எந்த ஒரு சூழலிலும் பழக நேரிடும் போது பயம் கொள்ளாமல் பழகுவது அவசியமான ஒன்று என்பதனை இந்த இரண்டு வரிகளின் வழி ஆசிரியர் உணர்த்துவதை நம்மால் உணர முடிகிறது.
அடுத்த பதிவில் மேலும் ஆத்திச்சூடியில் அமைந்துள்ள செய்திகள் குறித்த செய்திகளை விரிவாக காணலாம்.